வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாம் பாவகம். மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது முயற்சியா போராட்டமா அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலாவே மூன்றாம் பாவகம் அப்படிங்கறத வந்துட்டு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே முயற்சி ஸ்தானம்னு சில இடங்கள்ல சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாம பார்க்க போறது இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல, தைரிய வீரிய ஸ்தானம் மட்டுமே அல்ல. அது நீங்கள் சமூகத்தோடும் தொடர்பு கொள்ளும் ஒரு இடம். நீங்க சமூகத்தோட எப்படி தொடர்பு கொள்றீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் அதுதான். அந்த இடம் வலுத்திருந்தால் உங்களுடைய மொழித்திறன், வாக்கு சாதுரியம் இது எல்லாமே நல்லபடியாக வெளிப்படும். ஆக இந்த மூன்றாம் பாவகம் நமக்கு சொல்ல போவது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம். சோ இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய தூர பயணம், தொழில் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பயணம் செய்வதையும், வீடு, நிலம், வாகனம், காப்பீடு போன்ற ஆவணங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூறுவது இந்த மூன்றாம் பாவகம் தான்.